ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி 2022 மற்றும் 2023 கேட்கப்பட்ட கேள்விகள் பார்க்க போகிறோம். அதன்படி இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வஉ சிதம்பரனார். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், சுதேசி நீராவி கப்பல் கழகத்தின் பெரிய பங்குதாரர்களாக இருந்தவர்கள் யார்? சுதேசி நீராவி கப்பல் கழகத்தின் பெரிய பங்குதாரர்களாக இருந்தவர்கள் யார்? ஆன்சர் பாண்டித்துரை ஹாஜி பக்கீர். பாண்டித்துரை ஹாஜி பக்கீர். அடுத்து கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. கூற்று ஏ, சுதேசி நீராவி கப்பல்களின் பங்கு ஆசிய நாடுகளுக்கு மட்டும் விற்பனை செய்யப்பட்டது. காரணம், அரவிந்த் கோஷ் சுதேசி முயற்சிகளை பாராட்டி கம்பெனியின் பங்குகள் விற்பனைக்கு உதவினார். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கூற்று ஏ, காரணம் ஆர் இரண்டுமே சரியானது. ஆனால் ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கம் அல்ல. ஏன்னா ஏ என்ன சொல்லியிருக்காங்க, ஆசிய நாடுகளுக்கு மட்டுமே விற்பனை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன் அப்படிங்கிற காரணம் கீழே கொடுக்கப்படலை. அடுத்து, தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் டேஸ் தலைமையில் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் டேஸ் தலைமையில் நடைபெற்றது. ஆன்சர் வஉ சிதம்பரனார், வஉசி. அடுத்து, சுதேசி கப்பல் நிறுவனத்தை வஉ சிதம்பரம் நிறுவிய ஆண்டு. சுதேசி கப்பல் நிறுவனத்தை வஉ சிதம்பரம் நிறுவிய ஆண்டு. ஆன்சர் 1906. 1906. அடுத்து, வஉ சிதம்பரனார் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை நிறுவியதன் நோக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, கடல் போக்குவரத்தில் ஆங்கிலேயரின் ஏகாதிபத்தியத்திற்கு சவால் விடுக்க. அதுக்காக தான் அந்த நிறுவனத்தை நிறுவியிருக்கிறாரு. அடுத்து, பொறுத்துகளை கேட்டிருக்காங்க. வஉ சிதம்பரம். ஆன்சர் 3, சுதேசி கப்பல் கம்பெனி. அடுத்து, கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. கூற்று ஏ, சுதேசி இயக்கத்துடன் தமிழகத்தில் தீவிரவாதமும் தலை தூக்கியது. சுதேசி இயக்கத்துடன் தமிழகத்தில் தீவிரவாதமும் தலை தூக்கியது. காரணம், சுதேசி இயக்க தலைவர்கள் மக்கள் தலைவர்களாக மாறினர். இவர்களின் பேச்சும் எழுத்தும் மக்களை எழுச்சியுறச் செய்தது. சுதேசி இயக்க தலைவர்கள் மக்கள் தலைவர்களாக மாறினர். இவர்களின் பேச்சும் எழுத்தும் மக்களை எழுச்சியுறச் செய்தது. இதுக்கான ஆன்சர் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் ஏக்கு சரியான விளக்கம். அடுத்து, பிரிட்டிஷ் மற்றும் கிழக்கிந்திய கம்பெனியின் கடலாதிக்க வலிமைக்கு சவாலாக இருந்த தமிழனின் பெயரை குறிப்பிடுக. பிரிட்டிஷ் மற்றும் கிழக்கிந்திய கம்பெனியின் கடலாதிக்க வலிமைக்கு சவாலாக இருந்த தமிழனின் பெயரை குறிப்பிடுக. ஆன்சர் வஉ சிதம்பரம் பிள்ளை. அடுத்து, தமிழ்நாட்டின் திலகர் என்று அழைக்கப்படுபவர் யார்? தமிழ்நாட்டின் திலகர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் வஉ சிதம்பரம் பிள்ளை, வஉ சிதம்பரம் பிள்ளை. அடுத்து, வஉ சிதம்பரனாரால் தூத்துக்குடியில் சுதேசி கப்பல் நிறுவனம் தொடங்கப்பட்டது. அவர் டேஸ் டேஸ் என்ற பெயர்களையுடைய 2 கப்பல்களை வாங்கினார். அவை டேஸுக்கும் டேஸுக்கும் இடையே செலுத்தப்பட்டது. ஆன்சர் காளியா லாவோ. இது தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே செலுத்தப்பட்டது. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பேராகிராஃப் கொடுத்து அந்த பேராகிராஃப்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் என்னவாக இருக்கும்னா, கப்பல் கட்டும் பாரம்பரியத்தில் தமிழர்களின் அறிவை மீட்டெடுப்பது நேவிகேஷன் நிறுவனத்தை உருவாக்கியதன் நோக்கமாகும். கப்பல் கட்டும் பாரம்பரியத்தில் தமிழர்களின் அறிவை மீட்டெடுப்பது நேவிகேஷன் கம்பெனியின் நோக்கம். அடுத்து, 1907 காங்கிரசின் பிளவிற்கு பிறகு உருவான புதிய தேசிய கட்சிக்கான சென்னை மாகாணத்தின் செயலர் யார்? 1907 காங்கிரசின் பிளவிற்கு பிறகு உருவான புதிய தேசிய கட்சிக்கான சென்னை மாகாணத்தின் செயலர் யார்? ஆன்சர் வஉசி, வஉ சிதம்பரனார். அடுத்து, தென்னாட்டு திலகர் என அழைக்கப்பட்டவர் யார்? தென்னாட்டு திலகர் என அழைக்கப்பட்டவர் வஉ சிதம்பரனார். அடுத்து, வஉ சிதம்பரம் பிள்ளை சுதேசி நீராவி கப்பல் கழகத்தை எப்போது தொடங்கினார்? ரிப்பீட்டட் கொஸ்டின். வஉ சிதம்பரம் பிள்ளை
சுதேசி நீராவி கப்பல் கழகத்தை எப்போது தொடங்கினார்? 1906. 1906. அடுத்து கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. கூற்று ஏ, வ.உ. சிதம்பரம் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். காரணம், இந்திய கடற்கரை வாணிபத்தில் ஆங்கிலேயர்களின் முற்றுரிமையை அவர் எதிர்த்தார். இதுக்கான ஆன்சர் கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் சரி. காரணம் ஆர் ஏ கூற்றை விளக்குகிறது. அடுத்து, ஆங்கிலேயர்கள் தங்கள் கவனத்தை வ.உ. சிதம்பரம் பெயரில் செலுத்த காரணம் எது? ஆங்கிலேயர்கள் தங்கள் கவனத்தை வ.உ. சிதம்பரம் பெயரில் செலுத்த காரணம் எது? ஆன்சர் சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை தொடங்கினார். சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை தொடங்கினார். அடுத்து, சுதேசி நீராவி போக்குவரத்து நிறுவனத்தின் எஸ்.எஸ். காலியோ என்ற கப்பல் டேஸுக்கு விற்கப்பட்டது. சுதேசி நீராவி போக்குவரத்து நிறுவனத்தின் எஸ்.எஸ். காலியோ என்ற கப்பல் டேஸுக்கு விற்கப்பட்டது. ஆன்சர் ஆங்கிலேய நிறுவனம். ஆங்கிலேய நிறுவனத்திற்கு விற்கப்பட்டது. ஓகே, அவ்வளோதான் கொஸ்டின்ஸு. இப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, வ.உ. சிதம்பரனார்னாவே சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை பற்றி நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து அவருடைய 2 கப்பல்கள் காலியோ, லாவோ, இந்த 2 கப்பல்களை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இவர் தென்னாட்டு திலகர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டது 1906. இந்த தகவல்கள் வ.உ. சிதம்பரனாரை பற்றி ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.